ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் புல்லியல். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியராக விளங்குது சவுண்ட். ஓகே. ஸோ ஏற்கனவே காய்ச்ச மாதிரி தான் புல்லியல். உங்களுக்கு நான் அந்த டிஸ்பிளே நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் நடந்ததுனால் அதில் நான் சொன்னேன் உங்களுக்கு ஃப்ரைடே நைட் வந்துட்டு கிராவிடேஷன் ஃபீல்ட் எஸ்ஏ டிஸ்கஷன் போகும். சாட்டர்டே வந்துட்டு மார்னிங் ஃபர்ஸ்டோடே வந்துட்டு இருக்கிற செஷனில் வந்து மெக்கானிக்ஸ் எஸ்ஏ ரிவிஷனும் அதை ட்வீட்டை நான் குரூப்பில் போட்டிக்கிறேன். அதோட எம்சிக்கும் நடக்கும். ஓகே, இப்படிதான் என்னோட கிளாஸ் போக போகிறேன். இவ்விடத்துல பிள்ளைகள் நாங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து கிராவிடேஷன் ஃபீல்ட் எஸ்ஏ. கிராவிடேஷன் ஃபீல்ட் எஸ்ஏட ரிவிஷனை தான் பார்க்க போகிறோம். அப்போ இவ்விடத்துல நான் உங்களுக்கு தியரி நார்மலாக சொல்லிக்கொண்டு அந்த எஸ்ஏன் செஞ்சு கொண்டு போகுவேன். அப்படி உங்களுக்கு என்ன சரி பிரச்சனைக்குமா இருந்தால் இந்த நீங்கள் அவங்களோட ட்ரைஸ் பண்ண அந்த ஆப்ஷன் ஒன்று ஈக்கிறேன். சரி, நான் நினைக்கிறேன் யா ட்ரைஸ் ஹேண்ட்னு சொல்லி ஆப்ஷன் வந்துட்டு ஈக்குது. அப்படி நீங்கள் இது பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு நான் இந்த பெர்மிஷன் தருவேன் அன்மீட் பண்ணி பேசுறதுக்கு. ஓகே, உங்களுக்கு அப்போ பொதுவாக என்ன சார் சந்தேகம் இல்லைன்னா அதை வந்துட்டு கேட்டுக்கொள்ளும். அடுத்த விஷயம் அந்த உங்களுக்கு இப்போ அதுலேயும் கேட்க எல்லாம் போயிட்டேன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு ஒன்றோ வாட்ஸ்அப்பில் நான் கண்டெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அதை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன். எப்படி இது பண்ணணும்னு சொல்லி. ஓகே, ஸோ அப்போ நாங்கள் பார்க்கோம். சரி, முதலாவது சே பாருங்க. முதலாவது சேல ஒரு படம் தந்திக்கிறேன். சரி, நான் படத்தை கீறிக்கொள்ளுதேன். ஒரு மீட்டர். ஓகே, பாருங்க. ஒவ்வொன்றும் 100 கிலோகிராம் திணிவுடைய சர்வசமனான குற்றியல் ஏகமா பி பாரமற்ற கரடான. சரி, இது கரடானது புள்ளி. சரி, இந்த மேற்பரப்பு வந்து கரடானது ஆனா பாரமற்றது. பாரமற்ற கரடான கிடை பரப்பொன்னின் மீது வைக்கப்பட்டுள்ளன. இம்மேற்பரப்பானது ஏயிலும் பியிலும் கீழ் நோக்கிய நிலைக்குத்து திசையில் ஈர்க்கும் விசைகளை ஏற்படுத்தும் புவியை தவிர வேறு பொருட்கள் இல்லாத பகுதியில் இருக்கிறது. அப்படின்னு சொன்னா இவ்விடத்துல நிறை ஈக்கி. சரி, இவ்விடத்துல என்ன புள்ளிகள் நிறை ஈக்கிறது. சரி, சொல்றானே பாருங்க கேள்வியில. ஈர்க்கும் விசைகளை ஏற்படுத்தும் புவியை தவிர இவ்விடத்துல நிறை தாக்கும். சரி, இங்க 1000 கிலோ 100 கிலோகிராம் சொன்னா 1000 நியூட்டன். இங்கே வந்துட்டு 1000 நியூட்டன். சரி, நிறை 1000 நியூட்டன் நிறை தாக்கும். பாருங்க சொல்லுது, புவியை தவிர வேறு பொருட்கள் இல்லாத பகுதியில் இருக்கிறது. இக்குற்றியின் ஈர்ப்பு மையங்களுக்கு இடையிலான தூரம் படத்தில் காட்டப்பட்டுள்ள போல் 1 மீட்டர் ஆகும். கிடைப்பரப்பினது நிலையில் உராய் குணகம் 1 ஆகும். சரி, இது நிலையில் உராய் குணகம் தான் தெரிகிறது. மிக வந்துட்டு 1. நிலையில் உராய் குணகம் வந்துட்டு 1. ஓகே, உண்மை நிலையில் உராய் குணகம் செல்லு பாக்குற புள்ளில் நாங்க எல்லை உராய்வு செய்யணும் இடத்துல. அப்படின்னு சொன்னா சரி, எல்லை உராய்வு செய்யும். சரி, எல்லை உராய்வு செய் நாங்க எல்லை உராய்வு செய்ய வந்துட்டு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சொல்லி எஃப்எல் எழுதிக்கிறேன். எல்லை உராய்வு செய்யும் சரி செவ்வன் மறுதாக்கத்திற்கும் இடையிலான விகிதம் தான் நிலையில் உராய் குணகம். சரி, நிலையில் உராய் குணகம் இதைத்தான் நந்தி 1 சொல்லு. ஓகே, அப்ப இப்ப இதுல தாக்குற இந்த எல்லை உராய்வு விசை கோவை அடிக்கையிலும் எஃப்எல் சமன் 1 இன்டு ஆர். சரி, 1 இன்டு ஆர். ஓகே, இப்ப பாருங்க அகில ஈர்ப்பு மாறிலி ஜி ஆனது 6.67. சரி, அகில ஈர்ப்பு மாறிலி ஜி வந்துட்டு தாரான் 6.67 தர 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் -2 சம
ஆனதென எடுத்து ஏயின் விளைவாக பியின் மீது தாக்கும் ஈர்ப்பு விசையினது பருவனை காண்பு. பியின் மீது இவ்விசையின் திசையை வரைந்து சுட்டிக்காட்டு. சரி, இப்ப எப்பயும் திணிவுகளுக்கு இடையில பார்த்துன்னு சொன்னா சரி, ஏற்றங்களுக்கு இடையில வேற புள்ளிகள், திணிவுகளுக்கு இடையில இருக்கிறது வந்துட்டு எப்பயும் கவர்ச்சி விசை தான். ரெண்டு திணிவுகளுக்கு இடையில தாக்குற விசை வந்துட்டு எப்பயும் கவர்ச்சி விசை. அப்ப என்ன செய்வேன்னு சொன்னா ஏ வந்துட்டு பிய கவரும். சரி, அப்ப ஏயால பியின் மீது இப்படி ஒரு விசை தொழிற்படும் எஃப். இத மறுதாக்கம் எங்க சொன்னா ஏல இருக்கும் இப்படி கேட்டு இல்ல. ஓகே, இது ரெண்டு தாக்க மறுதாக்க சோடிகள் புள்ளி. சரி, இந்த ரெண்டு விசைகள் எப்படியான விசைகள்? தாக்க மறுதாக்க சோடிகள். சரியா, அப்ப இப்ப இந்த எஃப் தான் கேட்கிறான். சரி, இப்ப உங்களுக்கு இந்த எஃப் காணத்துக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லி அப்பத்தி வரணும் இடத்துல. அப்ப எஃப் கேட்கிறேன்னு சொன்னா ரெண்டு திணிவுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசையை காண்றதுக்கான சாப்பாடு. நாங்க அது நீட்டின் நேர்மாறு வர்க்க விதியை வச்சிருக்கிறோம். சரி, எங்களுக்கு அந்த சாப்பாடு தரப்படுது எப்படின்னு சொன்னா எஃப் சமன் ஜி எம் எம் ஓவர் ஆர் ஸ்கேர். இது சம்டைம் M1 M2 ஓவர் ஆர் ஸ்கேர்னு எழுதிடும். சரி, சில பேர் வந்துட்டு எஃப் சமன் ஜி M1 M2 ஓவர் ஆர் ஸ்கேர் இப்படியும் எழுதுவாங்க. அது பிரச்சனை இல்லை. அது இவரத்துல M1 M2 சொல்லி திணிவுகளை குறிக்குது. சரி, இந்த எஃப் கண்டுபிடிக்கணும் புள்ளியர். அப்ப எஃப் காணத்துக்கு சரி எஃப் சமன் ஜிக்கு பதிலா நீங்க இந்த பிரதியிடுன்னு சொல்லி கட்டாயம் விசையில செய்யணும் புள்ளியர். சரியா, இந்த ஜிக்கு பதிலாக 6.67 தர 10⁻11. சரி, அப்புறம் திணிவு வந்துட்டு இவத்துல 100 கிலோகிராம் 100 தர 100 கீழே. சரி, இப்ப தூரம் போடுதல்ல. இப்ப இந்த திணிவை நாங்க புள்ளி திணிவா தான் கருது. அப்ப புள்ளி திணிவா கருத கொள்ள நாங்க அவன் திணிவு வந்துட்டு தாக்குற புள்ளி அந்த புவியீர்ப்பு மையமிக்குது அப்படின்னா திணிவு மையமிக்குது. அப்ப அந்த திணிவு மையங்களுக்கு இடையிலான தூரத்தை தான் நாங்க தூரமா எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு தந்திக்குது தசம் 1 மீட்டர். அப்ப தசம் ஒன்றுட வர்க்கம். ஓகே, இதை சுருக்கிக்கிறேன் பாருங்க. எஃப் சமன் சரி 6.67 தர 10⁻11. இதை எழுதியும் 100 தர 100 சொன்னா 10⁻4 அடுக்கு. இது 10⁻1 வர்க்கம். அப்ப 10⁻2 அடுக்கு. அவ எஃப் சமன் 6.67 தர இது மேலு வந்தா 10⁻6 அடுக்கா மாறும். அவை 10⁻5 மீட்டர் என்று வரும். இதுதான் ஏ காரணமாக பீல தாக்குற விசை. சரி, அப்ப அதான் கேட்டுக்கிற பியின் மீது விசையின் திசையை வரைந்து சுட்டி காட்டுக. அதையும் நாங்க செஞ்சுக்கிறோம். ஓகே, ஒரு பாருங்க புள்ளி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஏயில் குறிப்பிட்ட ஈர்ப்பு விசை காரணமாக குற்று பி ஆனது ஏ நோக்கி அசையுமா? உமது விடையை விளக்கு. இப்ப பாருங்க. சரி, இந்த பிஎன் செல்லிய திணிவெடுத்து பார்த்தா சரி இப்படி கிடைத்தளத்துல பி வைக்கப்பட்டீங்க. சரி, இங்க வந்து இவத்துல நிறைக்குது எம்ஜி 1000 நியூட்டன். இங்க ஒரு விசை தாக்குது. சரியா, எஃப் நாங்க ஹண்டிக்கிறேன். இப்ப இந்த விசையோட இப்ப இந்த மேற்பரப்பு சார்பா எங்களை இவரு எங்க பாப்பாரு. அப்ப அதை எதிர்க்கும் வகையில என்ன தொழிற்படணும்? ஒரு உரா விசை தொழிற்படணும். அதை எதிர்க்கும் வகையில தொழிற்படணும், ஒரு உரா விசை தொழிற்படணும். சரியா, அப்ப இந்த உரா விசையை எடுக்கிறதுக்கு
சரி. இப்ப எங்களுக்கு வந்து இங்க மார்க் பண்ணேலும் சரி, இந்த சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் வகையில் ஒரு விசை தொழிற்படும். இந்த கிடை மேற்பரப்பு சார்பா இவர் இங்கிலே போக பாக்குது. அப்ப அதை எதிர்க்கும் வகையில் ஒரு விசைக்கும் சொன்னா ஒரு விசை இப்படி தொழிற்படும். எஃப் இங்களை செவ்வன் மரதாக்கம் இங்கு மாறும். இது புவியிருக்கு மேஞ்சி. இப்ப நீங்க கேட்கல மேன் இந்த விசை தாக்குற புள்ளி இவ்விடத்துல மார்க் பண்ணாம இவ்விடத்துல மார்க் பண்ற. சரி, ஏனெண்டா புள்ளிகள் இப்ப நாங்க இவ்விடத்துல இந்த ஜி பற்றி சரி நல்லா விலங்குங்க போயிட்டு ஜி பற்றி திருப்பம் எடுத்தா சரி, இவராலையும் திருப்பம் வராது, இவராலையும் திருப்பம் வராது. ஆனா இப்ப எஃப் ஆலையும் ஆறாலையும் ஒரு திருப்பம் வரும். சரி, பாருங்க, ஆறால வார திருப்பம் வலம் சொல்லி திசையளிக்கும், எஃப் ஆல வார திருப்பம் இடம் சொல்லி திசையளிக்கும். அப்ப விலையில் திருப்பம் பூச்சியமாகும். இப்ப நீங்க இவ்விடத்துல மாதிரி மார்க் பண்ணினா ஆறாலையும் திருப்பம் வராது, எஃப் ஆல மட்டும் திருப்பம் வர மாதிரி வரும். அப்படி வந்து பொருள் சூழலை பார்க்குமே புள்ள அப்படி நடக்கலாம். சரி, அப்ப ஜி பற்றி திருப்பம் பூச்சியம் ஆகணும்டா இந்த விசை தாக்குற புள்ளி கொஞ்சம் இவ்விடத்துலயும் நீங்கள வந்தீங்கணும். இங்களை போக மேல இங்களை போனா ஆறாலையும் எஃப் ஆலையும் வர திருப்பம் ஒரே சொல்லியா வரப்பா. அப்ப நீங்க உராய்வு எப்படி மார்க் பண்ணிக்கணும், செவ்வன் மரகத்தை இப்படி மார்க் பண்ணிக்கணும். இது சம்டைம் இந்த கேள்விக்கு தேவையில்லாம கேளுமா, நான் மெக்கானிக்ஸ் கேள்விக்கு உங்களுக்கு தேவைப்படையும். சரியா, இப்ப நாங்க இப்ப காண போறது ஃபர்ஸ்டுக்கு தாரவண்டா எல்லை உராய்வு விசை என்ற பொருள் இயங்குமா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு எல்லை உராய்வு விசை எங்களுக்கு வேணும். சரி, பொருள் இயங்குமா இல்லையான்னு சொல்லி பாக்குறது தாரோணும், எல்லை உராய்வு விசை வேணும். அப்ப எல்லை உராய்வு விசைக்கு நாங்க ஒரு சாம்பார் எடுத்துக்கிறோம் புள்ளி. சரி, எஃப்எல் சமன் மியூ ஆர், மியூக்கு பதிலா தசம் உண்டு இன்டூ ஆர். சரி, தசம் உண்டு இன்டூ ஆர். இப்ப பாருங்க, சரி, இவரு வந்துட்டு கிடையா இயங்க எத்தனிச்சாலும் நிலை குத்தா சமநிலையா நீக்கியாரு. அப்ப நிலை குத்தா சமநிலை நீக்கணும்டா அவர்ல நிலை குத்தா விசைகள்ட பிரித்த கூறுகளின் அச்சரணத்தை கொடுத்தகை பூச்சியமா. அவ பாருங்க, மேல் நோக்கி தாக்குது ஆர், கீழ் நோக்கி 1000 சமன் பூச்சியம். அவை ஆர் சமன் 1000 நீட்டன். அவை இப்ப எஃப்எல் சமன் மியூக்கு பதிலா தசம் உண்டு தர 1000. அவை எஃப்எல் வந்துட்டு 100 நீட்டன் வரும். சரி, இப்ப உங்களுக்கு செல்லும் புள்ளிகள் பாருங்க. சரி, இப்ப இந்த எஃப்என் செல் இது வந்து சரி, எஃப்என் செல் இது வந்து சரி, எஃப்எல் பார்க்க எல்லை உராய் விசையம் பார்க்க இது சரி. சரி, அப்ப அந்த பொருள் மீது தாக்குற விசை வந்துட்டு எல்லை உராய் விசையம் பார்க்க சிறிசாய்ந்தா சரி, பொருள் மீது தாக்குற விசை வந்துட்டு எல்லை உராய் விசையம் பார்க்க சிறிசாய்ந்தா அந்த பொருள் இயங்காது. அப்ப உங்கள்ட்ட கேள்வி கேட்டிக்கிற சரி, ஏஐ நோக்கி அசையுமா, இல்லை, உமது விதையை விளக்குக. அப்ப நீங்க இதை செஞ்சு காட்டிட்டு செல்லணும், பொருள் மீது தாக்குற விசை வந்துட்டு எல்லை உராய் விசையிலும் குறைவாகும். பொருள் மீது தாக்கும் விசையானது எல்லை உராய் விசையிலும் குறைவாகும். ஓகே, அதை எழுதி கொண்ட ஹரி. சோ புள்ளைகள் நீங்க இப்ப இவ்விடத்துல இதை செஞ்சு காட்டணும், என்ன குறைவுன்னு சொல்லி காட்டணும். அப்ப நீங்க இந்த உராய் விசையை கண்டுபிடிக்கணும். எந்த உராய் விசை, எல்லை உராய் விசை. சரி, இதை நோட் பண்ணிக்கோ. ஓகே, இப்ப கேட்கிற கேள்வி பாருங்க. பியின் மீது சி பார்ட் பியின் மீது உராயு விசையொன்று தாக்குகிறதா, அப்படியாயின் அதன் பருமன் யாது. இப்ப பி மீது உராயு விசையொன்று தாக்குதான்னு சொல்லி கேட்கிறான். சரி, இப்ப இயங்காது சொல்லி முடிவுக்கு பைத்துட்டேன். அடுத்த கேள்வி கேட்கிறது பி மீது உராயு விசைன்னு தாக்குதா இல்லையான்னு. பி மீது உராயு விசைன்னு தாக்கணும் புள்ளல். ஏனெண்டா சரி,
இப்ப இவர் இயங்காதண்டா, சரி, இந்த பொருள் இயங்காட்டி, சரி, இவர் சமநிலையில் நீக்கணும். எந்த திசையிலும் கிடையா சமநிலையில் நீக்கணும். அப்ப இந்த கேபிட்டல் எஃப்பும் சிம்பிள் எஃப்பும் சமனாயிக்கணும். சரி, கேபிட்டல் எஃப்பும் சிம்பிள் எஃப்பும் சமனாயிக்கணும். அப்ப நாங்க வழங்குற விசைக்கு சமனான ஒரு உருவா விசை தொழிற்படுது. அப்படித்தான் நீக்கணும். அப்ப இவ்விடத்துல தாக்குற புள்ளிகள் எல்லை உராய் விசை இல்ல, நிலையியல் உராய் விசை. இவ்விடத்துல தாக்குற உராய் விசை வந்து நிலையியல் உராய் விசை. அந்த நிலையில் உராய் விசை வந்துட்டு நாங்க வழங்குற விசைக்கு பருமல்ல சமனாய்க்கும். சில நேரம் எஃப்எல்ல கண்டொரு புள்ள உராய் விசைக்கு 100 நீட்டன் கொடுக்கேன், அது பிழை. ஏன்னா 100 நீட்டன் இப்ப தாக்காது, அது எல்லை உராய் விசை. இப்ப தாக்குற உராய் விசை வந்துட்டு நிலையல் உராய் விசை. அந்த நிலையல் உராய் விசை வந்துட்டு நாங்க வழங்குற விசைக்கு எப்படி சமனாய்க்கும். அப்ப தாக்குற உராய் விசை செல்லும் கேபிட்டல் எஃப். கேபிட்டல் எஃப் நாங்க ஏற்கனவே ஹண்டிக்கிற 6.67 தர 10⁵5 நியூட்டன். சரி, 6.67 தர 10⁵5 நியூட்டன். புள்ளியில் ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். இந்த விஞ்ஞான குறிப்பீட்டு முறையில எழுதுறது நீங்க பழகணும். சரியா, உங்களுக்கு இப்ப பேப்பர்ல வந்து அதை மென்ஷன் பண்ணலாம். சரி, பேப்பர்ல மேலுக்கே மென்ஷன் பண்ணலாம், இப்படி இந்த வடிவத்துல எழுதி காட்டுங்க. அப்ப இப்ப மார்க்ஸ் கொடுக்கறதில்ல, இந்த வடிவத்தில் ஈக்கான்னு சொல்லித்தான் எதிர்பார்க்கிறாங்க. அதனால கொஞ்சம் இந்த விஷயங்களை கொஞ்சம் பழகுங்க. இப்ப சம்டைம்ஸ் சில புள்ளிகள் இவர்த்த 66.7 அப்படி எழுத பழகலும் சம்டைம். அப்படி இப்ப எக்ஸாம்ல எழுதினா அடுத்தடுத்த வரக்குள்ள மார்க்ஸ் கிடைக்காது. அதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா விஞ்ஞான குறிப்பீடு முறையில எழுத பழகணும். சரி, அப்ப ஒரு லெக்கம் வந்த போற தசமானம் வச்சு அப்புறம் தசமானது போற லெக்கத்தில் எழுது, அப்புறம் அடுக்கு எப்படி வர 10⁵ அடுக்கோ அதை எழுது. சரி, அப்ப விஞ்ஞான குறிப்பீட்டு முறையில் எழுதுறது பழகுங்க. அதோட கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி எழுதணும்னு சொல்லி. சரி, ஓகே. இப்ப பியின் மேல் தாக்கும் உராவிசைட பருமனையும் கண்டுட்டேன். டி பாட்ட பாருங்க. குற்று பியை இயக்கத்தில் இருக்க செய்வதற்கு குற்று ஏ கொண்டிருக்க வேண்டிய இழிவு திணிவை கணிக்க. இந்த நடக்கணும், குற்று பி இயக்கத்தை உருவாக்க பார்க்கணும். அப்ப பி இயங்கணும்டா, சரி, இயங்க எத்தனிக்கோணும்டா அட்லீஸ்ட் இந்த எஃப் வந்துட்டு எஃப்எல்லுக்கு சமனாகணும். தார் எஃப்எல் எல்லை உராய் விசைக்கு சமனாகணும். அப்பதான் பொருள் என்ன செய்ய பார்க்கும்டா மட்டுமட்டா இயங்க தொடங்கும். கேபிட்டல் எஃப் வந்துட்டு எஃப்எல்லுக்கு எந்த நடக்கணும் சமனாகணும். இல்ல தாக்குற மேக்சிமம் உராய் விசை எஃப்எல். அந்த எஃப்எல்லுக்கு சமனான ஒரு விசையை நாங்க கொடுத்தா தான் பொருள் இயங்க எத்தனைக்கு. அப்ப நான் இப்ப எடுக்கிற கேபிட்டல் எஃப் சமன் எஃப்எல். சரி, அப்ப எனக்கு தெரியும் எஃப்எல் வந்துட்டு 100 நீட்டன். இப்ப திரும்ப எஃப் சமன் ஜி எம் எம்ஓஆர் ஸ்கேட போட்டுறேன். ஆனா எனக்கு எஃப் தெரியும். சரி, எஃப் தெரியும். இப்ப நான் வந்துட்டு இவ்விடத்துல இது ஏட திணிவு, இத பீட திணிவு எடுக்கிறேன். பீட திணிவு அதே தான் கேபிட்டல் எம் காண போறேன். என்ன பீட திணிவு மாத்திரல். ஏன் ரீசன்டா, சரி, இப்ப நீங்க யோசிக்கணும் பீட திணிவை மாத்தி கண்டுபிடிக்கலாம். பீட திணிவை மாத்த என்ன நடக்கும்னு சொன்னா பீட நிறை மாறும். நிறை மாற மாற ஆறு மாறும். ஆறு மாற மாற எல்லை உராய் விசையும் மாறும். அதனால பீட திணிவு மாறலி, பிய மாத்திரல்ல. பீட திணிவு மாறாமிக்கிறதால சரி அதுல இருக்கிற செப்பன் மரதாக்கம் மாறுகள்ல. அதனால உராய் விசை எல்லை உராய் விசை மாறுகள்ல. இடத்திணிவு தான் மாத்திருப்பேன். சரியா, இப்ப அதுதான் கேள்வியா கேட்டீங்க. அதை பார்க்க இப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. இப்ப இங்க வந்து எஃப்க்கு பயிலா 100, ஜிக்கு பயிலா 6.67 தர 10⁵11. சரி, 6.67 தர 10⁵11. அப்புறம் எம் கண்டுபிடிக்கணும். எம் ஏண்டு போடமே. சிம்பிள் எம் வந்துட்டு 100 கீழே தசம் கொண்டுட்டு வருக்கான். சரி, தசம் கொண்டுட்டு வருக்கான். ஓகே, இப்ப
MA சரண்ட் இப்படி எழுது. சரி, ஓகே. இப்ப இதுல எடுத்தேன்னு சொன்னா புள்ளு சரியா, இங்க நாங்க இதை பெருக்கினவன் சொன்னா சரி 100ம் 10 சரண்டும் இல்லாட்டி இந்த 100 இதை 10 வெட்டேலும் இங்கே வெட்டியிருந்து சரி இதே வெட்டேலும் மனசால வெட்டிடு வெட்டிட்டு இப்ப இந்த 10 சரண்டு இங்களை வர செல்ல 10 11 அப்ப 10 9 அப்ப இப்ப வாரக்குள்ள 6.67 தர 10 9 MA சமன் உண்டு சரியா உண்டு. ஓகே, இப்ப இது எடுத்தேன்னு சொன்னா MA சமன் இது மேலுக்கு வரும் 10 9 கீழே 6.67 சரி, இதை சுருக்கணும் புள்ளு, இதை சுருக்கி MA காண்ட சரி. சரி, உங்களுக்கு இப்படி ஒன்று செய்யணும். இதுல இப்ப 6.67 என்று செல்லுது சரி, பொதுவா சில நேரம் தராட்டி செய்யவான்னு இது, ஆனா எப்படி ஒன்று இடிக்கணும். இப்ப 6.67 செல்லுது புள்ளிகள் அன்னளவா 20/3க்கு சமனாயிக்கும். 20/3 6.67 வரும். அப்ப நான் இப்ப 10 9 கீழே 20/3 பிரதியீடு செஞ்சேன்னா இந்த 3 மேலு வரும். 3 தர 10 9 கீழே 20 இதை சுருக்கினு சொன்னா 1.5 தர 18 கிலோகிராம் என்று வரும். 1.5 தர 18 கிலோகிராம். இந்த திணிவு இருந்தா தான் அட்லீஸ்ட் பிஎன் செல்ல திணிவு இயங்க தொடங்கும். அப்படி இல்லாட்டி பி இயங்காது. ஓகே, அடுத்த 2ஆம் கேள்வி பாருங்க புள்ளு. 2ஆம் கேள்வி பூமியின் மத்தியிலிருந்து ஆர் தூரத்தில் உள்ள சிம்பிளன் திணிவொண்டு ஈர்ப்பு அழுத்த சக்திக்கான சிம்பிளன் திணிவொன்றின் ஈர்ப்பு அழுத்த சக்திக்கான கோவையை தருக. பூமியின் திணிவு எம்மி ஆரை ஆரி ஆகும். பூமி எம்மி இது ஆர்இ சரி. இப்ப இதுல இருந்து சிம்பிள் ஆர் தூரத்துல உள்ள புள்ளியில சரி சிம்பிளன் திணிவு உண்டு. அது அழுத்த சக்திக்கான கோவை என்று தான் தர சொல்லுகிறேன். சரி, இப்ப நாங்க இதுல மெக்கானிக்ஸ்ல என்ன புள்ளிகள் நாங்க அழுத்த சக்தியின் செல்லுது சரி, மெக்கானிக்ஸ்ல அழுத்த சக்தியின் செல்லு ஜஸ்ட் எம்ஜிஹெச்னு சொல்லி நாங்க பாக்குறோம். இது கிராவிடேஷன் ஃபீல்ட் இதுல அப்படி பார்க்க இயலாம். இவ்விடத்துல எப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அழுத்தம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். சரி, என்ன அழுத்தம் என்றா ஈர்ப்பு அழுத்தம்.
உண்மையா புள்ளிகள் ரெண்டு அழுத்தம் பார்க்கல, மின் அழுத்தம் அடுத்து ஈர்ப்பழுத்தம். ஈர்ப்பழுத்தம் செல்லுது எப்படின்னு சொன்னா, இப்ப இவ்விடத்துல வந்துட்டு நாங்க எடுக்கவே எடுத்து திணி வண்டிக்குது, சரி திணி வண்டிக்குது, திணிவ சூழ ஒரு இடம் அது ஈர்ப்பு புலம்னு செல்லுது, சரி இந்த திணிவ சூழைகிற இடம், சரி அது ஒரு ஈர்ப்பு புலம், சரி. அப்ப நான் இங்க எடுக்கிறேன் முடிவிலி என்று சொல்லி, முடிவிலியில சரி இந்த திணிவாளிக்கிற ஈர்ப்பு புலம் வந்துட்டு 0 கன்சிடர் பண்றேன், சரி. ஆனாலும் அந்த முடிவிலியில ஈர்ப்பழுத்தம் 0, சரி. ஈர்ப்பழுத்தம் செல்லு 0 எப்படி வரையறுக்கப்படுதுன்னு சொன்னா, இந்த ஈர்ப்பழுத்தம் செல்லு எது முடிவிலியிலேந்து, சரி முடிவிலியிலேந்து 1 கிலோகிராம் திணி உண்டு, சரி முடிவிலியிலேந்து 1 கிலோகிராம் திணி உண்டு, சரி. இந்த ஈர்ப்பு புலத்திலிக்கிற ஒரு புள்ளிக்கு கொண்டு வர 1 கிலோகிராம் திணி உண்டு ஈர்ப்பு புலத்திலிக்கிற ஒரு புள்ளிக்கு கொண்டு வர புலத்திற்கு எதிராக செய்யப்படும் வேலையானது, புலத்திற்கு எதிராக செய்யப்படும் வேலையானது அப்புள்ளியில் ஒரு நிமிஷம், சரி முடிவிலிருந்து 1 கிலோகிராம் திணி கொண்ட ஈர்ப்பு புலத்திலிக்கிற ஒரு புள்ளியை கொண்டு வர, சரி புலத்திற்கு எதிராக செய்யப்படும் வேலையானது அப்புள்ளியில் ஈர்ப்பழுத்தம் எனப்படும், சரி. முடிவிலிருந்து 1 கிலோகிராம் திணி கொண்ட போன வாரத்துக்கு புலத்திற்கு எதிராக செய்யப்படும் வேலை, சரி செய்யப்படும் வேலை அப்புள்ளியில் ஈர்ப்பழுத்தம் எனப்படும், சரி. அப்ப இவ்விடத்துல இருக்கிற ஈர்ப்பழுத்தத்தை நான் பி என்று எடுக்கிறேன், சரி. இப்ப நாங்க இவ்விடத்தை கொண்டு வந்தது 1 கிலோகிராம் இல்ல, ஒரு m கிலோகிராம் வைக்கவே கொண்டு வந்து இப்ப m கிலோகிராம், சரி. இந்த m கிலோகிராம கொணவாரத்துக்கு செய்யப்பட்ட வேலை W சொல்லி எடுத்தா, சரி m கிலோகிராம கொண்டு வாரத்துக்கு செய்யப்பட்ட வேலை W சொல்லி எடுத்தா, சரி எங்களுக்கு செல்லும் புள்ளிகள் W கீழ் m செல்லு எது, சரி m கிலோகிராமுக்கு W, அப்போ 1 கிலோகிராம் பார்க்கறதுக்கு m பிரிச்சுக்குது, W கீழ் m செல்லு சமனாய்க்கும், ஈர்ப்பழுத்தது சமனாய்க்கும். அப்ப இப்ப செல்லும் செய்யப்பட்ட வேலை சமன் V இன்டு m, சரி V இன்டு m, ஓகே. அப்ப இப்ப இந்த செய்யப்பட்ட வேலை தான் நல்லா விளங்கின புள்ளல், செய்யப்பட்ட வேலை தான் அது சக்தியா சேமிக்கப்பட போர், சரி. அப்ப சேமிக்கப்பட்ட, சரி சேமிக்கப்பட்ட இந்த ஈர்ப்பழுத்த சக்தி, இந்த திணிவிலிக்கிற ஈர்ப்பழுத்த சக்தியின் செல்லுது அந்த செய்யப்பட்ட வேலை. அப்ப செய்யப்பட்ட வேலை WVM என்றா, அப்ப எங்களுக்கு செல்லும் அழுத்த சக்தி சமன் V இன்டு M, சரி செய்யப்பட்ட வேலை தான் அழுத்த சக்தியா சேமிக்கப்பட போறது. அப்ப P சமன் W புள்ளி, P சமன் V இன்டு M, சரி. VN செல்லு அந்த புள்ளியில் இருக்கிற ஈர்ப்பழுத்தம் MN செல்ல கொண்டு வரப்பட்ட திணிவு, ஓகே. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உண்மையா இந்த திணிவுகளுக்கு இடையில தாக்குறது கவர்ச்சி விசை, அதனால புள்ளிகள் இவ்விடத்துல நாங்க புலத்திற்கு எதிராக வேலை செய்ய தேவையில்லை, இந்த திணிவு வந்து இந்த திணிவை கவருமா இருந்தா இந்த திணிவை கொண்டு வரது நாங்க வேலை செய்ய தேவையில்லை, புலத்திற்கு எதிராக புலமே வேலை செய்ய போற. ஆனா எங்கட வரை விலக்கணம் புலத்திற்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. ஆனால் என்ன நடக்கிறதுன்னா புலம் வேலை செய்யறதால அழுத்தம் வந்துட்டு இங்க பூச்சியமே, புலம் வேலை செய்யறதால அழுத்தம் குறையுது. ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னா புள்ளல் இவ்விடத்துல இருக்கிற இந்த VN செல்லு இது எந்த வரும்டா மைனஸா வரும், VN வரும் மைனஸ்ல வரும். அப்ப இவ்விடத்துல இருக்கிற இந்த VN செல்லு அது எப்படி வேண்டா 0 சரிசாய், சரி. அப்ப அதனாலதான் சரி ஒரு புள்ளி திணிவு, சரி MN செல்லு ஒரு புள்ளி திணிவுல இந்த ஆறு தூரத்துல இருக்கிற ஒரு புள்ளியில உருவாகிற அழுத்தம் நாங்க PN எடுக்கவே, அந்த புள்ளியில உருவாகிற அழுத்தத்தை நாங்க செல்லு மைனஸ் GM கீழ் R, மைனஸ் GM கீழ் R, சரி. அந்த மாதிரி ஒரு கோலத்திணிவு இருந்தாலும் அதுலேருந்து ஆர் தூரத்துல உருவாகிற அழுத்தத்தை மேல செல்லு மைனஸ் GM கீழ் R. அந்த மைனஸ் வாரத்துக்கான காரணம் புலத்திற்கு எதிராக வேலை செய்யறதில்ல, புலம் வேலை செய்யற விடுதல, ஈர்ப்பு புலம் வேலை செய்யற, ஓகே. அப்ப இப்ப இவ்விடத்துல ஈகிற அழுத்த சக்தியை கேட்டுகிற புள்ளிகள் அழுத்த சக்தி எடுக்கிறதுக்கு அப்ப
பி சமன் அழுத்த சக்தி பி என்று எடுக்கிறேன். பி சமன் அவடத்துல இருக்கிற அழுத்தம் தர அவடத்துல இருக்கிற திணிவு. அழுத்தம் செல்லேலும் இந்த புவியால வார அழுத்தம் அவடத்துல மைனஸ் ஜி எம்மின் கீழ் ஜி எம்மின் கீழ் சரி மைனஸ் ஜி எம்மின் கீழ் சிம்பிள் ஆர். சரி சிம்பிள் ஆர் இதுதான் அவத்துல இருக்கிற அழுத்தம். இப்ப பார்க்க எப்படி கேள்வி வந்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. பூமியின் திணிவு எம்மி ஆறு இவ்விடத்துல புள்ளியில அப்ப ஜியை பத்தி கழிச்சு இல்லை சரியா. நான் கொஞ்சம் பார்க்க வாங்குற இடத்துல நான் ஆறி தந்திக்கிறேன். ஓகே இப்ப ஓகே அப்ப அழுத்த சக்தியை எடுக்குதல்ல பி சமன் பி சமன் ஓகே எலி செல்லேலும் நல்லா பாருங்க மைனஸ் ஜி எம்இ சரி சிம்பிள் எம் ஓவர் ஆர். ஓகே இதுதான் அந்த திணிவிட அழுத்த சக்தியா வரப்போறது. பாருங்க ஒரு புள்ளி நோட் பண்ணிக்கோ. சரியா இந்த அழுத்த சக்தியில சாம்பாடு புள்ளிகள் தெரிஞ்சுக்கணுமா எப்படி இருக்கிறேன். இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்லயும் பேசிக்லயும் சேர்த்தேனும் விலங்கெடுத்து வச்சு யூஸ் பண்ண ஹரி. ஓகே சரி அடுத்த பாட்டை பாருங்க. கோல் ஒன்றிற்கான தப்பு வேகம் வி என்பதிலிருந்து யாது விளங்குவீர். கோல் ஒன்றிற்கான தப்பு வேகம். கோல் ஒன்றிற்கான தப்பு வேகம் சொன்னா புள்ளிகள் இப்ப நாங்க கோல் ஒன்றிட மேற்பரப்பிலிருந்து ஒரு திணிவுண்ட எரிஞ்சா அது மீண்டும் அந்த மேற்பரப்பை அடையாத வகையில சரி அப்படின்னா நாங்க ஒரு கோலம் மேற்பரப்போ இப்படி ஏதாவது ஒரு மேற்பரப்பு எடுக்க இப்படி திணிவுண்டு இருக்குது இந்த மேற்பரப்புல இருந்து சரி கோல் ஒன்று இருக்குது இப்படி இந்த கோல் ஒன்றுட மேற்பரப்பிலிருந்து நாங்க ஒரு திணிவுண்டு எரியுது. இந்த எரியப்பட்ட திணிவு மீண்டும் அந்த மேற்பரப்பை திரும்ப வந்து அடையாத வரையில எரியக்கூடிய சரி எரியக்கூடிய இழிவு வேகம் அந்த இழிவெண்ட வேடிக்கணும் சரி இழிவு வேகம் இல்லாட்டி இழிவுக்காது அதான் நான் சொல்லி தப்பல் வேகம். ஓகே எப்படி ஒரு கோலொன்றிட மேற்பரப்பிலிருந்து ஒரு திணிவொண்டு எரியுது அந்த திணிவு வந்துட்டு மீண்டும் என்ன செய்யப்படாது அந்த மேற்பரப்பை வந்து அடையப்படாது. அப்படி அடையாத வகையில எரியக்கூடிய இழிவு வேகத்துல நாங்க சொல்லியது கப்பல் வேகம் சரி. ஓகே அப்ப நோட் பண்ணிக்கோங்க புள்ளி. கோலின் மேற்பரப்பிலிருந்து எரியப்படும் துணிக்கை அல்லது திணிவு கோலின் மேற்பரப்பிலிருந்து எரியப்படும் துணிக்கை அல்லது திணிவு மீண்டும் கோலை அடையாத வகையில் மீண்டும் கோலை அடையாத வகையில் மீண்டும் கோலை அடையாத வகையில் எரிய வேண்டிய மீண்டும் கோலை அடையாத வகையில் எரிய வேண்டிய இழிவு வேகம் எரிய வேண்டிய இழிவு வேகம் தப்பல் வேகம் எனப்படும். அது தப்பல் வேகமாகும்.
சரி. அடுத்த கேள்வி பாருங்க. பூமியின் மேற்பரப்பில் இருந்து, சரி, பூமி பூமியின் மேற்பரப்பில் இருந்து, சரி, வி நாட் பெருசு வி நாட் வேகத்துடன் எறியப்படும் துணிக்கையின் முடிவு வேகம். இவர் பூமியை வைத்து இந்த புலத்தை விட்டு வெளியேறிட்டேன்னு சொன்னா நாங்க முடிவெளியேற எடுக்கணும். சரி, முடிவெளி வரையில வைத்து புலத்தை விட்டு வெளியேறிட்டேன்னு சொன்னா அப்புறம் இதால ஒரு விஷயம் தாக்க போறதில்லை. அதுக்கப்புறம் இவரோட வேகம் வந்துட்டு மாறா வேகமாய்க்கும். அப்புறம் அந்த விஎஃப்என் செல்லு முடிவு வேகத்துல இவர் என்ன செய்வார், இயங்குவார். அதான் தந்தீர பாருங்க, பூமியின் மேற்பரப்பிலிருந்து வி நாட் பெரிது விஇ வேகத்துடன் எறியப்படும் துணிக்கை முடிவு வேகம் விஎஃப்என். சரி, வி நாட் இஸ் ஸ்கொயர் சமன் விஎஃப் இஸ் ஸ்கொயர் பிளஸ் விஇ ஸ்கொயர் என காட்டுது. ஓகே, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா புள்ளிகள் இப்ப இடத்துல வந்து இந்த எஸ்கேப் வெலோசிட்டிய கொண்டு வரணும் உள்ளது. இப்ப என்ன செல்லும், சரி, இந்த இடத்துல இருக்கிற மொத்த சக்தியும் இவ்விடத்துல இருக்கிற மொத்த சக்தியும் சமன் ஆயிக்கணும். அப்ப இவ்விடத்துல இருக்கிற மொத்த சக்தின்னு சொல்லி பார்க்க போற பொறிமுறை சக்தி. நாங்க இவ்விடத்துல வழித்தடைக்கு எதிராக செய்யப்படுத வேலையெல்லாம் இல்லைன்னு எடுக்கிறேன். எடுத்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா மொத்த பொறிமுறை சக்தி எடுக்க போறோம். மொத்த பொறிமுறை சக்தி இங்க செல்லும் பாருங்க புள்ளிகள், half m v நாட் ஸ்கொயர். நான் இப்ப யோசிக்கிற எப்படியோ v நாட்டுக்கும் vfக்கும் ஒரு தொடர்பு எடுக்கணும். இடத்துல என்ன ஐடியா வேண்டா, வி நாட்டுக்கும் பிஎஃப்க்கும் இடையில ஒரு தொடர்பு கொண்டு எடுக்கணும். அப்ப வி நாட்டுக்கும் பிஎஃப்க்கும் இடையில தொடர்பை எடுக்கிறதுக்கு, சரி, எனக்கு விளங்குற ஓகே இயக்க சாம்பாடுகளை போடலாம். என்னண்டா தூரத்துடன் ஆர்முடுகள் எல்லாம் மாறு. சரி, இங்க நாங்க தூரம் சொல்லி பாக்குற சிறிய தூரங்கள் இல்லை, சரி, பெரிய தூரங்களை எடுக்க போறோம். அப்ப சிறிய தூரம் இல்லாட்டி, சரி, இவ்விடத்துல வந்து ஆர்முடுகள், சரி, ஆர்முடுகள் வந்துட்டு ஜிஎன் எடுக்கிற ஜிஎன் செல்லு ஜிஎம்ஓ ஆர் ஸ்கொயர். தூரத்துடன் ஜி வந்துட்டு என்ன நடக்கும், மாறும். தூரத்துடன் ஜி வந்துட்டு மாறும். அப்ப இப்ப நீங்க ஒரு விஷயத்தை விலங்கெடுக்கணும். சரி, தூரத்துடன் ஜி மாறுமா இந்த இயக்க சாம்பாடுகள் எல்லாம் நிறுவப்பட்டுகிற மாறா ஆர்முடுகளுக்கு. சரி, இயக்க சாம்பாடுகள் எல்லாம் மீக்கிற மாறா ஆர்முடுகளுக்கு. அப்ப இயக்க சாம்பாடுன்னு போடல. அப்ப எனக்கு இப்ப இவருக்கும் ஒரு தொடர்பை எடுக்கணும். தொடர்பை எடுக்கிறதுக்கு அடுத்ததான் நான் யோசிக்கிறேன், ஓகே வழித்தடை இல்லைன்னு சொல்லி எடுக்கிறதால பொறிமுறை சக்தி காக்கப்படும். அப்பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தை போட்டு இப்படி கொஞ்சம் யோசிக்கணும் பிள்ளை. இவருக்கு எந்த யூஸ் பண்றேன் ஃபர்ஸ்டே நாங்க தொடர்பு எடுக்கோம். அதே போல எங்களுக்கு பிஇ கொண்டு வரையுமா. அவ பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தை போடக்கொள்ள இவ்விடத்துல இருக்கிற பொறிமுறை சக்தின்னு செல்லு எது, இயக்கப்பாட்டு சக்தி சக சக சரி, அழுத்த சக்தி எங்களுக்கு மைனஸ்ல வாரத்தால நான் மைனஸே போட்டு மைனஸ் ஜி எம்இ, சரி, எம்இ இவத்துல நான் இவட்ட திணிவு எடுத்துக்கொள்ளுதேன். சரி, இந்த துணிக்கிற திணிவு சிம்பிள் எலிமெண்ட். சரி, மைனஸ் ஜி எம்இ எம் ஓவர் ஆர்இ சமன் வேறொன்றும் இல்லை. இவ்விடத்துல இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தி half mvf ஸ்கொயர். இந்த முடிவிலியில் நான் சொன்ன அழுத்தம் 0, ஆனால் அழுத்த சக்தியும் எந்த 0. சரி, அழுத்த சக்தியும் 0. அப்ப இப்ப பாருங்க புள்ளியர், எங்களுக்கு வி நாட் வந்துட்டு விஎஃப் வந்துட்டு, ஆனா விஇ வரல. இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்குள்ளுக்கு விஇ கொண்டு வரணும். ஓகே, ஒரு நிமிஷம் புள்ளி, உங்களுக்கு என்ன சரி கிளாஸ் வந்துட்டு அப்படின்னா வீடியோ கிளியர் இல்லை அப்படின்னு சரி பிரச்சனை இருக்குது இல்லை தானே? கொஞ்சம் அப்படி பிரச்சனைண்டா அந்த ரைட் சைன் பண்ணும். அப்படி பிரச்சனைனாக்கு
வீடியோ கிளியர் இல்லாம இருக்கிறபடி என்ன சரி பிரச்சனைகிறார்கள்? இல்லை. ஓகே, சரி. இப்ப எங்களுக்கு இவத்துக்குள்ளுக்கு பிஇஏ கொணவாரத்துக்கு, சரி, பிஇஏ கொணவாரத்துக்கு நான் இன்னொரு படத்தை கீறு. அதே இதுதான் எம்இ இங்க ஆர்இ. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அந்த திணிக்கே சரி பிஇன்னு சொல்லி வேத்துல எரியுது. இப்படி எரிஞ்சுன்னு சொன்னா இது முடிவிலே போச்சல்ல, இவட வேகம் என்ன நடக்கும்? பூச்சியமா மாறும். சரி, இவட திணிவிங்கேம் இவடேம் எம். சரி, இப்ப இதே நாங்க எடுக்கணும் புள்ளியல. இது ஒரடிக்கே கொண்டு இந்த சாப்பாடு பதிலா எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவேஷனுக்கு அப்படி போட்டுறல பொறுத்து மார்க்ஸ் இல்லை. சரி, நீங்க விதத்துல சேஞ்ச் எடுக்கணும் எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவேஷன். சரி, இப்ப திரும்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, இயக்க சாப்பாடை போடையில எங்களுக்கு சரி மாறுக. அப்ப நான் திரும்ப பொறிமுறை சக்தி காப்பகத்துக்கு போடு. பொறிமுறை சக்தி காப்பகத்துக்கு போட்டேன் எங்களுக்கு பாருங்க. சரி, இங்க வரப்போற இயக்கப்பாடு சக்தி ஹாஃப் எம்விஇ ஸ்கியாட், half mve squared sire g me m over re சமன் 0 + 0. ஓகே, அப்ப இப்ப என்ன செய்யறா, இந்த பகுதிகள் எடுத்துட்டு வந்தா half mve squared சமன் g me m over re. சரி, இப்ப பாருங்க புள்ளிகள் என்ன, இவருக்கு பதிலாக சரி இங்க மிகிறாரு, இவருக்கு போடல. இல்லை. ஓகே, எனக்கு தேவையாய்ந்த v0 vf தொடர்பெடுத்த பிறகு விளங்கின இவர் ஈக்கியார், இவர் குழப்பம், இவர் இல்லாம ஆக்கணும். அப்ப அவரதுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி வரணும். அப்புறம் எஸ்கேப் வெலாசிட்டி சாப்பாடு எடுத்து. சரி, அப்ப இப்ப வர பாருங்க, ஹாஃப் எம் v0 ஸ்கியார்ட் மைனஸ் half mve squared சமன் half mvf squared. சரி, half ml வெட்டிப்பட்டா v0 squared minus ve squared சமன் vf squared. v0 squared சமன் ve squared plus vf squared. சரி, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும் என்ன வடிவம் நீக்குதுண்டா, vf squared plus ve squared அவன் தந்திக்கிற மாதிரியே எழுதுங்க, vf squared plus ve squared. ஓகே, இது நிறுவிட்டேன். ஓகே, புரியுது, எழுதிக்கோங்க. தப்பல் வேகத்துல நிறைய கேள்வி இருக்கு இல்லையா, கொஞ்சம் எம்சிக்களும் ஸோ நீங்க கொஞ்சம் தப்பல் வேகத்துல அந்த நான் நிறுவி இருக்கிறது இந்த ஐடியா அதெல்லாம் கொஞ்சம் சரியாக விலங்கெடுத்து எழுதுங்க. ஓகே, நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புறவு எழுதம் அப்படியெல்லாம் மிகவானம். இப்ப உங்களுக்கு எழுதுறது நான் டைம் ஒன்று தாரேன், இந்த டைம்ல நீங்க நோட் பண்ணி கொண்டா சரி.
வினா 3ல் எறியப்படும் துணிக்கையின் இயக்கத்திற்கான வேக நேர வரைவினை வரைக. ஓகே, நான் இப்ப உங்கள்ட்ட எப்படி கேட்கிறேன்? சரி, இது பூமியில மேற்பரப்பு. இதுல இருந்து நாங்க மெக்கானிக்ஸ்ல செய்யற மாதிரி ஒரு மேற்பரப்புல இருந்து 100 ms-1 ஒரு பொருள் ஒன்று எரியுது. இப்ப மெக்கானிக்ஸ்ல கீழே வேக நேர வரைவை கீழம் என்ன வரும் என்று மெக்கானிக்ஸ்ல கீழுவீங்களே வேக நேர வரைவு, அந்த வரைவை கீழும் இந்த மேல் நோக்கி இயக்கத்தை மட்டும் கீறினா போதும் புள்ளியல். திரும்ப மேலே போயிட்டு கீழே வர்றது செய்யல, மேல் நோக்கி இயக்கத்தை மட்டும் கீறும். இப்படி வருது, இப்படி வரும் 100 ms-1. அதுலேருந்து வேகம் அப்படியே குறைஞ்சு 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 வந்து 0 ஆகும். ஏன் இது சீராக குறையுதுண்டா, சரி, இவரத்துல இருக்கிற ஜி வந்துட்டு நாங்க மெக்கானிக்ஸ்ல இருக்கிற மாறலைன்ட்டு. சரி, ஜி வந்துட்டு மாறலி. உங்களுக்கு தெரியும் வேக நேர வரைவின் படித்திறன். சரி, வேக நேர வரைவின் படித்திறன் 6 முடிவுகளை தரும். இவரத்துல உண்மையா புள்ளிகள் இப்ப படித்திறன் மைனஸ்ல இருக்கிற உண்மையா அமரமுடுகள் ஒன்று இருக்கிற. அந்த அமரமுடுகள் வந்துட்டு எடுத்துன்னு சொன்னா ஜி மாறலியா வைக்கிறேன். அதனால இந்த வரைவு நேர்கோட்டுல வர இதே வரைவு. சரி, இப்ப நாங்க வந்துட்டு பார்க்க போற கிராவிடேஷன் ஃபீல்ட்ல வரைவு. கிராவிடேஷன் ஃபீல்ட் எடுத்துன்னு சொன்னா சரி, பெரிய தூரங்களை தான் பாக்குறது. சரி, இதுதான் எங்களோட புவி. புவியில இருந்து நாங்க இப்படி ஒரு திணி கொண்டு எரியுது. இது மேலே போகுது. மேலே போக போக இந்த ஜிஎன் செல் எது நேர்வீசவன் 1/r ஸ்கேடு ஆர் கூட கூட. சரி, ஆர் கூட கூட ஜி வந்துட்டு குறையும். ஆர் கூட கூட ஜி வந்துட்டு என்ன நடக்கும்? குறையும். அப்ப மேலே போக போக அமர்முடுகள் தான் நீக்கி. ஆனா அந்த அமர்முடுகளோட பருமன் என்ன நடக்கும்னு சொன்னா புள்ளியல், சரி, மேலே போக போக அமர்முடுகள் தான் நீக்கி. ஆனா அமர்முடுகளோட பருமன் குறையும். சரி, மேலே போக போக அவட அமர்முடுகளோட பருமன் என்ன நடக்கும்? குறையும். அமர்முடுகளோட பருமன் குறையுமா இருந்தா, சரி, நல்லா விளங்குங்க. அமர்முடுகளோட பருமன் குறையுமா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வேக நேர வரைவின் படித்திறன். வேக நேர வரைவின் படித்திறன். சரி, நான் இவ்விடத்துல சொன்னா உங்களுக்கு அமர்முடுகளை தரும். ஏன்னு சொன்னா இவ்விடத்துல வந்துட்டு நாங்க பார்க்க போறோம் மைனஸ்ல இருக்கிறேன். அப்ப இவ்விடத்துல பருமனை யோசிச்சா, அமர்முடுகளோட பருமனை யோசிச்சா பருமன் குறையுது. அப்ப படித்திறன் மைனஸ்ல நீக்கும். நல்லா விளங்குங்க புள்ளிகள். படித்திறன் மைனஸ், படித்திறன் மைனஸ் சொல்லி இந்த மாறாமி தான் நேர்கோடு. சரி, படித்திறன் மைனஸ்ல இருந்து பருமன், பருமன் கூடினா, பருமன் கூடினா இந்த மாதிரி ஒரு வலை வரும். சரி, ஏனென்றா புள்ளிகள் இவ்விடத்துல பாருங்க, இந்த புள்ளியில நாங்க படித்திறனையும் பார்க்க இந்த புள்ளியில படித்திறன் கூட. ஏனென்றா இவரு தொடலி எடுத்து பார்த்தா, சரி, தொடலி எடுத்து பார்த்தா நாங்க பருமனை பார்க்கறதுக்கு எடுக்கணும் கூர்ங்கோணத்தை. இந்த கூர்ங்கோணத்தையும் பார்க்க இங்க கூர்ங்கோணம் என்று கூட. அப்ப இப்ப இவ்விடத்துல இருக்கிற படித்திறன் பருமனையும் பார்க்க இங்க பருமன் கூடிக்குது. இப்ப படித்திறன் மைனஸ்ல இருந்து பருமன் கூடுதுன்ற வடிவம் என்று இது மாறாட்டி நேர்கோடு. இப்ப படித்திறன் மைனஸ், படித்திறன் மைனஸ் பருமன் குறைஞ்சா அது வந்துட்டு இப்படி வரும் இந்த ஷேப். ஓகே, இந்த ஷேப்ல பாருங்க, இதுதான் தொடலி. இங்கிற கூர்ங்கோணத்தையும் பார்க்க இங்க கூர்ங்கோணம் குறைஞ்சிக்கிறேன். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இவரத்துல நீங்க கேட்கிறது நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் விரிகோணமே. ஓ, நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் விரிகோணம் தான். சரியா, இவரத்துல நாங்க பார்த்தேன்னு சொன்னா இதுதான் எங்க நேர் எக்ஸ் அச்சு, நேர் எக்ஸ் அச்சு, இதோட அமைக்கிற கோணம் விரிகோணம். அதனாலதான் இந்த படித்திறன் மைனஸே போற. அதனாலதான் படித்திறன் எந்த நடக்கிற மைனஸே போற. படித்திறன் மைனஸே போனாலும் நாங்க பருமனை பார்க்கறதை பார்க்கணும் கூர்ங்கோணத்தை. இவ்விடத்துல எல்லாம் படித்திறன் மைனஸ். சரி, ஏன்னா நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கும் கோணம் விரிகோணம்.
ஆனா இந்த கூர்ங்கோணத்தை எடுத்து பார்த்தா இந்த கூர்ங்கோணத்தையும் பார்க்க இங்க கூர்ங்கோணம் கூடிக்குது. அப்ப இங்கிக்கிற படித்திரண்ட பருமனை பார்க்க இங்க பருமன் கூடு, இங்க படித்திரண்ட பருமனை பார்க்க இங்க பருமன் குறைச்சு. அப்ப படித்திரண்ட பருமன் மாறாட்டி நேர்கோடு. ஆனா மேலே போப்போ ஜி குறையும், ஜி குறையுதுன்னு சொல்லி படித்திறன் குறையுது. படித்திறன் குறையுதுன்னா வரைஃப் என்ன வரும்? இப்போ வரைஃப் வரணும். சரி, நாங்க பி நோட்ல எரிஞ்சிக்கிற படித்திறன் இப்படியே குறைஞ்சு கொண்டு போயிட்டு முடிவே தடையணும். அது வந்துட்டு விஎஃப். சரி, விஎஃப். இப்போ வரைஃபை ஹீரிகோணம் இப்படி. ஓகே, ஒரு வளைகோடு ஹீரிகோணம் விஎஃப். சரி, விலங்கெடுங்க புள்ளியெல்லாம் சும்மா பாடமாக போகுவானு என்ன நடக்குது சொல்லிட்டு விலங்கெடுத்துக்கீருங்க. சரி, அந்த பிசிக்ஸ் வந்துட்டு ஒன்றே வந்து சில சாம்பாடுகள் தான் பாடமாகத்தான். இப்ப அழுத்தத்துல சாம்பாடு நிறுவல் இல்லை. ஆனா எப்படி இந்த கிராஃபோல் கீரை இதெல்லாம் எப்படியுமே விலங்கெடுக்கலும் எந்த நடக்குதுன்னு சொல்லிது விலங்கெடுக்கிற மாதிரி தானே நல்ல. சரி, பாடமாக ரெடியா போடாது. பாடமாக்கினா அவங்களுக்கு புதிய ஒரு ஹேலியன் வரக்குள்ள செய்யலாம் போற. ஓகே, நாங்க செய்யற கொஞ்சம் கேள்வி ஆயிருந்தாலும் அதுல நல்ல ஒரு ஐடியா எடுத்து நல்லா விலங்கெடுத்துட்டோம்னு சொன்னா உங்களுக்கு புதுசா வர கேள்வியே தனியா யோசிக்கலுமா, அதான் தேவை இடத்துல. ஓகே, அடுத்த கேள்வி பாரு. அடுத்த கேள்வி, கோலொன்னின் தப்பு வேகம் 3000 ms-1 எனில் கோலொன்னின் தப்பு வேகம் 3000 ms-1 எனில் கோளின் மேற்பரப்பிலிருந்து 5000 ms-1 வேகத்தில் எறியப்படும் துணிக்கை கொண்டுள்ள முடிவு வேகம் யாது? அப்ப நாங்க எடுத்த ஒரு சாம்பாடு v0² சமன் vf² பிளஸ் ve². இப்ப v0² தந்திக்கிற. சரி, ஒரு v0² தந்திக்கிற 5000, 5000த்துல வரைக்கும் vf² கேள்வி இங்க வந்து 3000த்துல வரைக்கும். சரி, அப்ப இப்ப புள்ளியல் பாருங்க, vf² சமன் 5000த்துல வரைக்கும் சயம் 3000த்துல வரைக்கும். இதுல வந்து எங்களுக்கு 1000த்துல வர்க்கத்தை பொது எடுக்கணும். 5000த்துல வர்க்கம் சொன்னா 5000 தர 5000, அதுல 1000த்துல வர்க்கத்தை பொது எடுத்தா பெலன்சிக்கிற 5 வர்க்கம் சயம் 3 வர்க்கம். vf வர்க்கம் சமன் 1000த்துல வர்க்கம் 25 சயம் 9. vf வர்க்கம் சமன் 1000த்துல வர்க்கம் தர 25 சயம் 9 என்னதுன்னு 16. அப்ப 4 வர்க்கம். vf வர்க்கம் எடுத்தப்படுவது வர்க்க மூலம் எடுத்தா சரி எழு வரும் 4000 ms-1. சரி, இப்படித்தான் செய்யணும்ன்றது இல்லை. ஒரு பயோ புள்ளியொன்றுக்கு சம்டைம் வந்துட்டு ஒரு அடிக்கே போடுது விளங்காமிக்காது. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யறோம். உங்களுக்கு ஓகே கிளிக் ஆகுது 5000 வர்க்கம் 3000 வர்க்கம் மிக்கதுன்னா 4000 தான் வர்க்கம் வரணுமெண்டா. சரி, vf வர்க்கம் சமன் 4000த்துல வர்க்கம் எடுத்து vf சமன் 4000 எடுங்க. அதுல அந்த vf கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு மார்க்ஸ். சரி, இந்த அளவு ஸ்டெப்ஸ் எழுதணும்னு சொல்லி ஒரு தேவையும் இல்லை. இந்த அளவு சுருக்களுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்க போறாம இல்லை. ஒரு டிரெக்டா போடுமா போடுங்க, பிரச்சனை இல்லை. சரியா, ஓகே, இதுதான் எங்கட 2வது கேள்வியில ஏ பார்ட். சரி, 2வது கேள்வியில ஏ பார்ட். ஓகே, சோ 2வது கேள்வியில பி பார்ட்டை இப்ப விளங்கப்படுத்த எனக்கு டைம் போத புள்ளு. அப்ப நான் இன்ஷால்லா 2வது கேள்வியில பி பார்ட்டையும் 3வது கேள்வியும் நெக்ஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ்ல இன்ஷால்லா நாங்க செய்வோம். சரி, உங்களுக்கு என்ன சரி பிரச்சனை இந்த இந்த கிளாஸ்ல ஓகே வீடியோ கிளியர் இல்ல, ரெக்கார்டிங் ஓனும் விலங்கல்ல என்ன சரி பிரச்சனை இருக்குமா இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. சரி, குரூப்ல உங்களுக்கு நம்பர் இருக்கும், மெசேஜ் போடுங்க. இல்லாட்டி எட்மினே போடுங்க, இல்லாட்டி எனக்கு போடுங்க, பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரெக்கார்டிங்ஸ் அந்த விஷயங்களை தருவேன். ஓகே, ஸோ அப்போ நாளை மார்னிங் இன்ஷால்லா மெக்கானிக்ஸ் ரிவிஷன் நடக்கும், எஸ்ஏ ஃபர்ஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் எம்சிக்கும் இன்ஷால்லா மார்னிங் பார்க்கலாம். சரி.